குழந்தை பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியில் அழுதுகிட்டே இருக்கும். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அது அழுகை நிப்பாட்டாது, சாப்பிடாது, தூங்காது, அழுதுகிட்டே இருக்கும். இப்போ குழந்தைகளை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? குழல் இனிது யாழ் இனிது என்பர்தம் மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர். குழந்தையினுடைய அந்த சிரிப்பு, அந்த முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஆனால் பொறுக்க முடியாது குழந்தையின் அழுகைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குழந்தை செல்வம்ங்கிறது ரொம்ப தேவையான விஷயம். ஆனால் அது அழுதுகிட்டே இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மன உளைச்சலாக இருக்கும். அதுக்கு உடல்நிலை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு அளவு தான் அழுகணும். ரொம்ப அழுதுகிட்டு இருந்ததுன்னா அதுக்கு உடல்நிலை பாதிச்சிடும். என்ன காரணம்? கண் திருஷ்டி. அந்த குழந்தைய பார்க்குறவங்களுடைய கண்களில் ஏற்படுகின்ற அந்த பொறாமை காரணமாக அது பாதிக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்கும். இதுக்கு அருமையான பரிகாரம் ஒன்று இருக்குது. கஜேந்திர மோட்சம்னு கோயில் யானைகளுக்கு இருக்கு இல்லையா, அதற்கு கீழே குழந்தைய கொடுத்து வாங்கணும் 3 தடவை யானைப்பாகன்ட்ட சொல்லிவிட்டு. அப்போது அந்த குழந்தைக்கு அந்த யானை கஜேந்திர மோட்சத்தினுடைய ஆசீர்வாதத்தில் அது அழுகையை நிறுத்திடும். அந்த யானையினுடைய சாணமும் மஞ்சளும் கலந்து வந்து ஒரு அகல்விளக்கு மாதிரி செஞ்சு அதை வீட்டில் தீபம் ஏற்றுங்க, கண் திருஷ்டியெல்லாம் ஓடி போயிடும். குழந்தை சந்தோஷமாக இருக்கும். அழுகையை நிப்பாட்டிடும். ஏன் அழுகுதுன்னா அது உடலுக்குள்ள ஏதோ ஒரு உந்து சக்தி இந்த கண் திருஷ்டினால் ஏற்பட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அது பயந்து அழுதுகிட்டே இருக்கும். கண் திருஷ்டி தான் காரணம். அதுக்கு இந்த யானையை பற்றி நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. அந்த யானையுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி உள்ளது. அதை செய்து பாருங்கள். குழந்தை அழுகையை நிப்பாட்டிடும். வீடு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.